வணக்கம். செய்திகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாட்டில் தற்போது விடுதலை புலிகளுடைய ஆட்சிதான் நடைபெற்றிருக்கும் என்று ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நுகேகொட நீதிமன்றத்தினால் அவருக்கு நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில பிணை வழங்கப்பட்டது. அந்த பிணைக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்த நேரத்தில் சில கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார். அந்த கருத்துக்களை அவதானிக்கின்ற நேரம் தமிழ் மக்களுக்கு சாதகமான கருத்தை சொல்கிறாரா, இல்லாவிட்டால் தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தமிழ் விஷயங்களை பயன்படுத்துகின்றார்களா என்பது போல கேள்விகள் எழாமல் இல்லை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதை சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் புலப்படும். இதுல முக்கியமாக அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம், நீங்கள் ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்க நடந்து செல்கின்ற நேரத்தில் கூட கவனமாக செல்லுங்கள் என்றால், தவிர நீங்கள் யாருடையாவது காலை மிதித்தால் கூட உங்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்படும் என்பதாகவும், அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சிறையில செல்லும் என்பது போல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் புதிய திட்டங்கள், முக்கியமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போன்ற விடயங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. மக்களை பொறுத்தவரையில பொருளாதார வளர்ச்சியை தான் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிர்பார்த்து வாக்களித்தார்களே தவிர இந்த விடயங்களை இல்லை என்பதாக சில விடயங்களை அவர் சொல்லியிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. அதுல அவர் சொன்ன விஷயங்கள்ல தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பாவிகளை தூய்மை செய்தது, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக முச்சக்கர வண்டிகளில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களை அகற்றி முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துகின்ற சகோதரர்களுக்கு சில சவால்களையும் அசமந்த போக்கையும் கொடுத்தது. இதையெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் எதிர்பார்த்தது பொருளாதார வளர்ச்சியை தானே தவிர இந்த விடயங்களை இல்லை என்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல வடக்குல இருந்து வடக்கு தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. அதே நேரத்துல கடந்த 16 ஆண்டுகளாக சிறையில தவித்து வரக்கூடிய அரசியல் கைதிகளை தற்போதைய அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்பதாகவும், அந்த அரசியல் கைதிகள் யாரும் இனவாதம் பேசவில்லை, இனவாதிகள் அல்ல, இதற்கு காரணம் தான் அவர்களில் ஒருவரோடு இருந்ததாகவும், நினைத்திருந்தால் அவர்கள் இனவாதிகள் என்றால் தன்னை களத்தை நிறுத்து கொலை செய்திருப்பார்கள். எனவே அவர்கள் இனவாதிகள் கிடையாது. அவர்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களை செய்தவர்கள் மட்டுமே, அவர்கள் இனவாதிகள் கிடையாது. எனவே 16 ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடிய அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக சில கருத்துக்களையும் சொல்லி இருக்கின்றார். இவர் ஆதரவு வழங்கக்கூடிய அணியும் அந்த கால பகுதியில் ஆட்சியில இருந்திருந்தது என்பதையும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் இந்த விடயம் சார்ந்து தமிழ் தரப்பினர்களும் கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒருவேளை கோட்டாபய ராஜபக்ச மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இலங்கையில தற்போது வரைக்கும் விடுதலை புலிகளுடைய ஆட்சியின் கீழ் தான் இந்த இலங்கை இருந்திருக்கும், மஹிந்த ராஜபக்ச என்பவருக்கு பயம் என்பதே கிடையாது என்பது போல சில கருத்துக்களையும், அவருடைய ஆதரவு அணிக்கு வழமை போல ஆதரவான சில கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் இவர் சொன்ன விஷயங்கள்ல இணைய விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரம், இது தமிழ் தரப்பு சார்ந்திருக்கிற விடயங்களை பேசுகின்ற நேரம், இலங்கையில தமிழ் மக்கள் வாக்களித்ததுக்கு முக்கியமான காரணங்கள் தமிழ் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற கோபத்தோடு வாக்களித்தாலும், இன்னொரு பக்கமாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்படுகிறது. ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் ஆரம்பத்தில் அதை பற்றி சில விடயங்கள் சொன்னாலும் போக போக அதை பற்றி அவ்வளவு பெரிதாக அலட்டி கொள்ளாமல் இருந்தது. முக்கியமாக ஜனாதிபதி நாள் அண்மையில புதிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சில கைதிகள் பொது மன்னிப்பில் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் எந்த அரசியல் கைதிகளும் தமிழ் அரசியல் கைதிகளும் வெளியில வரையில என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு ஒரு பெரிய பயணம் என்பது, அதுவும் ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கம் பயணம் ஒன்றை மேற்கொண்டது. அவருடைய பயணம் முதல் எந்த நாட்டுக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த பயணம் இந்தியாவாக இருந்தது. அதுக்கு பிறகு இது கொஞ்சம் ஒற்று நோக்கில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்தியாவில இருந்து வருகையை தந்து ஒரு மாதங்கள் கடந்ததுக்கு பிற்பாடு மீண்டும் சீனாவுக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணத்துல பல விடயங்கள் ஆலோசிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. நாங்களும் செய்திகள் வாயிலாக தந்திருந்தோம். இந்த சூழ்நிலையில யாழ்ப்பாணத்துல இன்றைய தினம் தமிழர்களுக்கான பொங்கல் திருவிழா என்பது இடம்பெறுகிறது. இந்த பொங்கல் திருவிழாவுல தமிழ் மக்கள் சார்பான சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றால் இதுல அரசியல் தலைவர்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள் இதுல கலந்து கொள்ளவில்லை. இதுதான் உண்மையிலேயே ஆட்சிக்கு அமர்த்தி இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விடயங்களா, எண்ணக்கூடிய விடயங்களா, இதுல இருந்து வெளிப்படுத்துவது என்ன என்பது போல சில கருத்துக்களும் கேள்விகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம்.
சென்ற ஆண்டு இலங்கையில ஒரு அச்சுறுத்தலாக அமைந்த ஒரு விஷயம் இந்த அருகங்குடா தாக்குதல் தொடர்பான செயற்பாடுகள், அது பற்றி இருக்கக்கூடிய செய்திகள், அது பற்றி நிறைய நாடுகள் இலங்கைக்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். அந்த அருகங்குடா பிரச்சனையில சம்பந்தப்பட்டதாக தொடர்பு இருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற 3 நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மீண்டும் இவர்களுக்கான விளக்கமறியல் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த சந்தேக நபர்களுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில மீண்டும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இவர்கள் சார்பாக முன்னிலையான, அதாவது அரசாங்கம் சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகள் சில வேண்டுகோள்களை முன்வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக சந்தேக நபர்கள் தொடர்பாக எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி காவல்துறையினர் சட்டமா அதிபரோடு ஆலோசனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை தொடர்ந்தும் விசாரணை நடத்த வேண்டும். எனவே இவர்களை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு கால நீடிப்பை கோரி அரசு தரப்புல முன்னிலையாக இருந்திருக்கக்கூடிய சட்டத்தரணி கேட்ட நிலையில இது கேட்டது போல கொழும்பு நீதிமன்றம் இவர்களுக்கான விளக்கமறியலை நீடித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அறிய முடிகின்றது. இந்த சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 3 நபர்கள்ல ஒரு மாலைதீவை சார்ந்திருக்கின்ற நபரும் உள்ளடங்குவதாக அறிய முடிகின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய தபால் ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பட்சத்துல, அதை கவனிக்காத பட்சத்துல அரசாங்கத்துக்கு எதிரான சில போராட்டங்களை தாங்கள் நடத்த போவதாக இந்த விடயத்தை தபால் தொழிற்சங்கத்தினுடைய முன்னணி எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றது தற்போதைய அரசாங்கத்துக்கு. இதுல எதிர்வருகின்ற 19ஆம் தேதிக்கு பின்னர் தம்முடைய பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படாவிட்டால் கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம், அரசாங்கத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை என்ன விடயம் அப்படின்னு அவதானி நேரம் தபால் ஊழியர்களை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிக்கவில்லையா. 2025ஆம் ஆண்டு சம்பள உயர்வு அதிகரித்த நேரமும் மேலதிக கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த விடயங்கள் அதுக்கு பிற்பாடு சம்பள அதிகரிப்பு சார்ந்திருக்கிற விஷயங்கள் இடம்பெறவில்லை. ஆனால் அரசு உத்தியோகத்தர் பலருக்கு சம்பள அதிகரிப்பு என்பது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் காரணம் காட்டி ஏற்கனவே தற்போதைய அரசாங்கம் சில வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் போவார்களாக இருந்தால், முக்கியமாக வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்துல சம்பள அதிகரிப்பு சார்ந்து தங்களுக்கு எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாத பட்சத்துல கண்டிப்பாக தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான விஷயங்களை மீண்டும் பரிசீலனை செய்து அதில் இருந்து வெளிவருவோம் என்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் தபால் துறையை பொறுத்தவரையில 2000 அதிகாரிகளும் 4000 இளைநிலை பணியாளர்களும் அந்த பணியாளர்களுக்கான வெற்றிடம் தற்போது இருந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது. இந்த சூழ்நிலையில இலங்கையை பொறுத்தவரையில பட்டம் பெற்ற பல பேருக்கு இப்போது வரைக்கும் அரசு உத்தியோகத்தங்கள், அரசு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அண்மை நாட்கள்ல கூட, நேற்றைய நாள் கூட யாழ்ப்பாணத்துல பட்டதாரிகள் தங்களுடைய போராட்டங்களை வித்தியாசமான முறையில முன்னெடுப்பதாக சொல்லி சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய வேடம் அணிந்து தங்களுக்கான எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இது நிறைய விவாத பொருளையும் சமூக வலைதளங்களிலையும் மக்கள் மத்தியிலையும் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது என்பதே உண்மையான ஒரு விடயமாகவும் இருக்கிறது என்பதையும் மேலதிகமாக நினைவுபடுத்திக் கொண்டு, இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.